ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு குரூப் டி அண்ட் குரூப் 4 இதுக்கான பெஸ்ட்டு புக்ஸ் எதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கெலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிச்சிருவீங்க, ரைட்டுங்களா? பட் அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ரொம்ப டெப்த்தாக சிலபஸ் வைஸ் கிறிஸ்பியாக படிக்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக படிக்கணுனாக்கா ஒரு டாப் சோர்ஸ் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஆசான் பப்ளிகேஷனில் வெங்கட்ராமன் சார் எழுதின புக்கு. அவர் வந்து குரூப் டியில் ஃபஸ்ட் ரேங்க்கு, குரூப் 2ல் செகண்ட் ரேங்க்கு. ஸோ அவர் வந்து 2 டைம் ஸ்டேட் டாப்பர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சில பப்ளிகேஷன் விட்டுருக்காரு, மொத்தம் 3 புக் விட்டுருக்காரு. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒன்று தான் நச்சுன்னு இருக்கும். அதோட காஸ்ட் வந்து 450 rupees. நீங்கள் அதுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் மீன்ஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி, அமேசானில் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நான் இங்கே ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து கொடுக்கலாம். ஸோ நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 9840220817 இந்த புக்குங்க. இந்த புக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம புக்கு. நான் படிச்சிட்ருக்கிறேன். நாம் என்ன தான் வந்து ஒரு சில இதில் வந்து பழைய புக்கில் இருக்கும், எப்படின்னாக்கா என் செட்டில் இருக்கிற புக்ஸில் வந்து 2 கண்டென்ட் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் வைஸ் எல்லாமே இருக்கும். அடுத்த புது புக்காக பழைய புக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முதல்ல பழைய புக்கை முடிக்கணும், ஏன்னா சிலபஸில் அது மட்டும்தானே இருக்குது, புது புக் கண்டென்ட் இல்லை. நல்லா பழைய புக்கை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் புது புக்கில் கை வைக்கலாம், சரிங்களா? இப்போ டாக்டர் சலீம் அலியில் கேட்டாக்க எல்லா இதுவும் உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியணும். மெர்கண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்னால் பர்ஃபெக்டாக தெரியும், ஜூலி சீசன்னா பர்ஃபெக்டாக தெரியணும், மாடல் மில்லியனர்னா கிளியராக தெரியணும், சரிங்களா? அடுத்த கிராமர் பார்ட் எல்லாமே முடிக்கணும். ஸோ கிராமர் பார்ட்டில் இப்போதைக்கு நான் நடத்தலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நடத்துவேன். முதல்ல நம்ம ப்ரோஸ் போயம்லாம் முடிப்போம், ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப புரிஞ்சிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். கதை தெரிஞ்சிருக்கணும், கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அதில் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், போயமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? அப்புறம் இந்த பயோகிராஃபிலாம் ரொம்ப முக்கியமானது. ராணி ஆஃப் ஜான்சியாக இருக்கட்டும், சலீம் அலியாக இருக்கட்டும், கல்பனா சாவ்லாவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஷேக்ஸ்பியரும் பார்த்தீங்கன்னா மெர்கண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், ஜூலி சீசர் எல்லாம் ரொம்ப டெப்த்தாக கேட்டுருவாங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, இல்லாமலாம் இருக்க போகிறதில்ல, சரிங்களா? சில பேர் எடுத்தோன்னே புது புக் படிக்கணும், ஏன்னா இப்போ 10th 12th புதுசு வந்து போச்சு, ஸோ உடனே நம்மளுக்கு அதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இன்னும் ஸ்கூலுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை, ஸ்கூலுக்கு ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதமாச்சு கேப் கிடைக்கணும். நம்மளுக்கு ஜூலையிலே எப்படி எக்ஸாம் வந்துடும், சரிங்களா? மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட ஜூலையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, குரூப் டே தான் ஃபஸ்ட்டு வரும் எப்படி இருந்தாலும். ஸோ குரூப் 2 குரூப் டேயில். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெங்கட்ராமன் சார் அந்த எடிஷன் ஆசான் பப்ளிகேஷன் பார்த்தா மொத்தம் 3 புக் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ்க்கு, இன்னொன்று வந்து சோஷியல் ஸ்டடீஸ். ஒரு 10,000 பண்ணுற கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வாங்கி வச்சுருக்கேன். மொத்தம் 3 புக்கும் நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம், ஒர்த்து தான். அது எப்போனாக்கா நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் ஸ்டடீஸ் புக்கு, இந்த ஜென்ரல் சயின்ஸ் புக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் தான். ஏன்னா நம்ம நிறைய புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதில் நம்மளுக்கு தேவையானது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இது தான். நிறைய இன்ஸ்டியூட்டில் இருக்க பசங்களே வந்து இது தான் படிக்கிறாங்க, அது வெளில தெரியாது. ஆனால் இந்த புக்கு அந்தளவுக்கு ஒர்த்து. நான் வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது எனக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு சும்மா அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன், சரி போய் வாங்கி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினப்போ தான் செம்மையாக இருக்குது. சிலபஸ் வைஸ் அந்த சிலபஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. சும்மா அதை வேணால் காட்டுறேன் பாருங்களேன், ஒரே ஒரு புக் காட்டுறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், இதான் அந்த புக்கு, சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்பர் இருக்கா, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வேணா. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. பார்ட் A, பார்ட் B, அப்புறம் வந்துட்டு பார்ட் Cன்னு கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்புறம் பார்ட் Bலேருந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வளைய கொடுத்துருப்பாரு. லாஸ்ட் பேஜில் இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதோ, புக்கில் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கான கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கு நல்ல புக்குங்க. இதேமாரி இதே மொத்தத்துக்கு இன்னும் 2 புக்கு இருக்குது. இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இது ஒன்று தான். சீரியஸாக சொல்கிறது, இது படித்தாலே நீங்கள் 80+ எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு, சத்தியமாக, சரிங்களா? அடுத்தது இதுக்கான இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 2 புக் இருக்குது. அது நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் தெரியும். மொத்தமாக 3 புக்கு தான் ஆசான் பப்ளிகேஷனில். அது நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தாங்க சில பேர், இந்த புக்கு வாங்கலாமா வேணாமான்ட்டு. மற்றபடி நீங்கள் ஸ்கூல் புக் முடிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் ஸ்கூல் புக்கு முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த புக்கை ரிவிஷன் பண்ணிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த புக்கு அந்த சோஷியல் ஸ்டடீஸு, சோஷியல் சயின்ஸ் அண்டு சயின்ஸ்
இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த புது புக்கெலாம் இருக்குல்ல 6th 9th 11th அந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிருப்பாங்க அந்த புக்கில். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் மாதிரி தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க சக்தி பப்ளிகேஷன்லேருந்து. லாஸ்ட் டைமில் அது உங்களுக்கு அடித்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புக்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் புக் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்தமாரி ரொம்ப டெப்த்தாக படிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் அப்படி தான். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட் நோட்டு, கடைசியாக ஒரு கைடு மாரி இது. உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு ஃபுல் ரீசன். ஜென்ரல் இங்கிலீஷ்னால் இப்படி தான் இருந்தால் இது போதும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி 12 மணிக்கு லைவ் வருவேன். வாங்க, வேறு சைடு டவுட்னா கேளுங்க, பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.